இன்றைய புனிதர் புனித பிரான்சிஸ் அசிசியார். இத்தாலியில் உள்ள அசிசி நகரில் கிபி 1182 செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தவர்தான் யோவான் தே பெர்னாண்டோன். இவரே பின்னாளில் புனித பிரான்சிஸ் அசிசியார் என அறியப்பட்டார். இளமையில் ஆடம்பர வாழ்வு, விலை உயர்ந்த ஆடைகள் ஆகியவற்றில் நாட்டம் கொண்டிருந்தாலும் ஏழைகள் மற்றும் எளியவர்கள் மீது இவருக்கு அளவு கடந்த கருணை இருந்தது. ஒரு முறை ஒரு பிச்சைக்காரர் உதவி கேட்டபோது உடனடியாக எதுவும் கொடுக்க வழி இல்லாததால் அன்று தான் வியாபாரம் செய்து சம்பாதித்த முழு பணத்தையும் தேடி சென்று அவரிடமே கொடுத்தார். நல்ல உடல் வலிமை கொண்டவராக இருந்த பிரான்சிஸ் ராணுவத்தில் சேர்ந்து பெரூஜியாவுக்கு எதிரான போரில் கலந்து கொண்டார். அப்போது காயமடைந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு துன்பங்களை அனுபவித்தார். சிறை வாசத்தில் உடல் நலம் குன்றிய போது அவரது மனதிற்குள் ஆன்மீக தேடல் துளிர்விட ஆரம்பித்தது. விடுதலைக்கு பின் பழைய ஆடம்பர வாழ்க்கையை முற்றிலும் துறந்தார். ஏழ்மையை தேடி பிச்சை எடுத்து எளியவர்களுக்கு உதவுவதையே தனது லட்சியமாக கொண்டார். எதுவுமே இல்லாத எளிய வாழ்க்கையை நாடி உலக பற்றுகளை உதறி தள்ளினார். பிரான்சிஸின் எளிமையான வாழ்க்கை முறையும் இதயத்தை தொடும் போதனைகளையும் கண்டு ஏராளமானோர் அவரை பின்பற்ற விரும்பினர். அவர்களுக்கு என ஒரு புதிய சபையை அவர் நிறுவினார். இச்சபைக்கு திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட் பல தடைகளுக்கு பின் அனுமதி வழங்கினார். கிளாரம்மாள் துணையோடு பெண்களுக்கான ஏழை மகளிர் சபையையும் ஆரம்பித்தார். ஏழைகள் மீது அக்கறை கொண்டதோடு மட்டுமல்லாமல் இயற்கை மீது தனிப்பட்ட கவனம் செலுத்தினார். கடவுளின் படைப்பு அனைத்தும் இறைவனை புகழ நமக்கு உதவுகின்றன என்று கூறி இயற்கையோடு இணைந்த வாழ்வின் மகத்துவத்தை போதித்தார். இவர் வீதிகள் தோறும் நடந்து சென்று வழி தவறியவர்கள், திருடர்கள் என அனைவரும் இறைவனை கண்டுகொள்ள உதவினார். கிறிஸ்துமஸ் உயிருள்ள குடிலை முதலில் வடிவமைத்து குடில் அமைக்கும் பழக்கம் வழக்கத்திற்கு வர மாபெரும் காரணமாயிருந்தார். மேலும் தான் இறப்பதற்கு முன்பு இயேசுவின் திருப்பாடுகளை உடலில் அனுபவிக்க வேண்டுமென ஆசைப்பட்டார். அதற்கிசைய இயேசுவின் 5 காயங்களை தன் உடலில் பெற்றார். உலக பொருட்கள் மீது எவ்வித நாட்டமும் கொள்ளாமல் வாழ்ந்த இந்த உயரிய மனிதரின் வாழ்வு ஏராளமானோரை இறைவனிடம் அழைத்து சென்றது. இன்றைய புனிதர் நமக்கு தரும் செய்தி, உலக பற்றுகளை துறந்து எளியவர்களிடமும் இயற்கையிலும் இறைவனை காணுதலே உண்மையான அறமாகும்.